அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த உறவுகளே, ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு, அன்பானவர்களே, நபி அவர்களுடைய காலத்தில் மக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தங்களுடைய சொந்த ஊரை விட்டு வெளியேறி சென்றார்கள். அத்தகைய ஹிஜ்ரத் செய்கின்ற அந்த வாய்ப்பினை அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். நம்மவர்களுக்கு அதுபோன்ற ஒரு சிறப்பையும் ஒரு வாய்ப்பினையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்தும் பொழுது முஹாஜிர் என்ற நிலைக்கு நம்மை நாமே தரத்தை உயர்த்தி கொள்ள முடியும். அல்லாஹ்விடத்தில் அதற்கான சன்மானம் நிச்சயமாக கிடைக்கும். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹுல் புகாரியில் 10வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது, அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. பிற முஸ்லிம்கள் எவருடைய கையில் இருந்தும் நாவின் தொல்லையில் இருந்தும் பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவரே முஸ்லிம் ஆவார், உண்மையான முஸ்லிம் ஆவார் என்று சொன்னார்கள். வல் முஹாஜிரு மன் ஹஜர மா நஹல்லாஹு அன்ஹு. முஹாஜிர் யார்? நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவால் தடுக்கப்பட்டவற்றை விட்டு, அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடியவற்றை விட்டு ஒதுங்கியவரே முஹாஜிர் எனும் துறந்தவர் ஆவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்பானவர்களே, இன்றைக்கு சமுதாயத்தில் அல்லாஹ் தடை செய்திருக்கக்கூடிய மது, மாது, சூது, போதை, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வட்டி, விபச்சாரம், இன்னும் என்னென்ன தீமைகள்லாம் இந்த சமுதாயத்தில் சர்வ சாதாரணமாக மக்களிடத்தில் குடிகொண்டு இருக்கிறதோ அவற்றையெல்லாம் விட்டு ஒரு மனிதர் விலகி வாழ்வாரேயானால், ஒதுங்கி இருப்பாரேயானால், அவற்றிலிருந்து தன்னை தற்காத்து கொள்வாரேயானால் அவர்கள் அனைவருமே ஒரு வகையில் முஹாஜிர்கள்தான் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் நாடினால் நம்மையும் அது போன்ற ஒரு சிறப்பிற்குரியவர்களாக நிச்சயமாக ஆக்குவான். அல்லாஹ்வுடைய கருணையானது, ரஹமத்தானது விசாலமானது. அதை நாம் நம்முடைய சிற்றறிவுக்குள் முடக்கி விடாமல் விசாலமான பார்வையோடு அல்லாஹ்விடத்தில் அதற்கான கூலியை எதிர்பார்த்தவர்களாக நாம் இருப்போம். வல்லரமான அந்த பாக்கியத்தை நம் சமூக மக்கள் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.